ஹேய், ஒரு விஷயம் சொல்லணும். 2009 ஆகஸ்ட் 19 அந்த நாள் பாட்டி நம்மளை விட்டு போன நாள். இன்றைக்கி 2026 17 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் சில நினைவுகள் நேற்று நடந்தது போல் இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் இப்பவும் மனசுக்குள்ளே நிற்கிது. வயசானவங்க ஒரு கட்டத்தில் மறுபடியும் குழந்தையாயிடுறாங்க. ஒரு காலத்தில் நம்மளை தூக்கிட்டு நடந்தவங்க ஒரு நாள் நாம் அவங்கள தூக்க வேண்டிய நிலைக்கு வராங்க. ஒரு காலத்தில் நமக்கு சாப்பாடு ஊட்டினவங்க ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற நாம் இருக்க வேண்டிய நிலைக்கு வராங்க. அவங்களால நடக்க முடியாமல் போகலாம். ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் கேட்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளை தேடலாம். அந்த நேரத்தில் எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு வேறு வேலை இல்லையா, ரொம்ப தொல்லையாக இருக்குது, இந்த மாதிரி முகம் சுளிக்காதீங்க. அவங்க வேணும்னே குழந்தையாக மாறல, வயசு அவங்கள அப்படி மாற்றிடுச்சு. நம்ம குழந்தையாக இருந்தப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடிஞ்சதில்லை. அப்போ அவங்க ஒரு நாளும் நம்மளை பாரமாக பார்த்ததில்ல. நம்ம அழுதா அவங்க தூக்குனாங்க, நம்ம கேட்டால் அதை அவங்க கொடுத்தாங்க, நம்ம விழுந்தா ஓடி வந்து நம்மளை தூக்கிக்கிட்டாங்க. நம்ம எத்தனை தடவை அவங்களோட பொறுமையை சோதிச்சிருப்போம். ஆனால் அவங்க நம்மளை சலிச்சுட்டுலாம் வளர்க்கலை. அதனால் அவங்களோட வயசான காலத்தில் அவங்கள பார்த்துக்கிறது உதவி இல்லை, அது நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கின அன்பை திருப்பி செலுத்துறதுக்கான நேரம். அவங்கள பார்த்துக்கிறதுல சலிச்சுக்காதீங்க, முகம் சுளிக்காதீங்க. அவங்க செய்ய முடியாத விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏன்னா வாழ்க்கை ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம யாரை எப்படி நடத்துகிறோமோ நாளைக்கு அதே வாழ்க்கை வேறு ஒரு வடிவத்தில் நமக்கு முன்னாடி நிற்கலாம். அதனால் கர்மான்னு பயப்பட தேவையில்ல. நம்ம என்ன விதைச்சோமோ அதை தான் வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு நாள் திருப்பி நமக்கே காட்டும். வயசானவங்கள அருவருப்பாவோ பாரமாகவோ பார்க்காதீங்க. அவங்களுக்கு இப்போது நம்மளோட பணத்தை விட நம்மளோட நேரம், நம்மளோட பொறுமை, நம்மளோட அன்பு இதுதான் அதிகம் தேவை. பாட்டி இன்றைக்கி நம்மளோட இல்லை, ஆனால் அவங்க நம்மளை வளர்த்த விதம் இன்னும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவர்கள் நம்மை குழந்தையாக பார்த்த காலம் முடிந்து விட்டது. இப்போது அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களைப் போல வயதானவர்களை நாம் குழந்தையாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அது கடமை மட்டும் இல்லை, நன்றி கடன்.